முழுக்க முழுக்க அவருடைய வாழ்நாள் பூரா சுகங்களையே அனுபவிச்சாரு அப்படின்னு யாருக்குமே அமையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு முழுக்க முழுக்க வாழ்நாள் முழுவதும் துக்கம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாதி பாதி தான், சுகம் பாதி துக்கம் பாதி தான் மனித வாழ்க்கை. அதில் ஒருத்தருக்கு சுகம் கூடுதலாக இருக்கும், துக்கம் குறைவாக இருக்கும். ஒருத்தருக்கு துக்கம் கூடுதலாக இருக்கும், சுகம் குறைவாக இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட நல்ல யோகங்களை அனுபவிக்கிறவங்களும் கூட, சகல சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட வாழ்நாளில் அவங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கொஞ்சமாவது துக்கத்தை அடைஞ்சுதான் ஆகணும், அடைவாங்க. சுகத்தை அனுபவிக்கிற போதெல்லாம் கிரகங்களை மறந்துடுவாங்க. ஒருத்தருக்கு துக்கம்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு கடன்காரன் பிரச்சனை, ஒரு உத்தியோகத்தில் பிரச்சனை, ஒரு படிப்பில் பிரச்சனை, ஒரு தொழிலில் நட்டம், அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல ஒரு அவமானம், இப்படி ஏதாவது ஒரு துக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சா உடனே அவங்க